ஹலோ கைஸ், வெல்கம் டு சரண் கேமிங். நம்ம இன்னியோட வீடியோவில் என்ன தெரியுமா கைஸ் பார்க்க போகிறோம்? அதாவது வந்து பேபி ரேவில் ஆக்ட் 4 தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. சரி, மறுபடியும் வீடியோ போடலாம்னு சொல்லி போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் தரணும். யாருமே பார்க்க மாட்டேங்க, பரவாயில்ல. ஓகே கைஸ், ஆக்ட் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சான். இப்போ வந்து நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறாங்க க்ரௌன் சைல்டு கேர் ஃபேமிலிக்கு. ஓகே, இன்னிலேருந்து உங்களுக்கு வந்து எங்களோட சேர்ந்து ஜர்னி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, லிஃப்ட்லேருந்து நம்ம இறங்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, ஆக்ட் 3க்கும் ஆக்ட் 4க்கும் ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்குது கைஸ். இவங்க நடத்துகிறது வந்து க்ரௌன் சைல்டு கேர். இதில் வந்து என்ன தெரியுமா கைஸ் போட்டிருக்காங்க, லிட்டில் மான்ஸ்டர்ஸா? சரி, ஓகே கைஸ், நம்மளை போயிட்டு கம்ப்யூட்டரில் போய் லாக்ஆன் பண்ண சொல்கிறாங்க. போய் பண்ணுவோம் லாக்ஆன். அது மட்டும் இப்போ சொல்கிறேன் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நிறைய இடத்துல வந்து கொஞ்சமாக ஸ்பீட் ஏற்றிருப்பாங்க கைஸ். ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, பாஸ்வேர்ட் கேட்குறாங்களே, நம்மளுக்கு பாஸ்வேர்ட் தெரில கைஸ். இந்த கேம் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் முன்னாடி ஆடினேன் கைஸ். ஆக்ட் 4 ஒரு வாட்டி ஆடினேன், அதுலேருந்து மறந்துச்சு பாஸ்வேர்டு எங்கே இருக்குதுன்னு. சரி, சத்தியமாக தெரில. ஓகே, தேடுவோம் கைஸ். இங்கே பென் இருக்குது, இங்கே ஃபோன் இருக்குது, பாஸ்வேர்டு எங்கே இருக்குது? எனக்கு தெரிஞ்சு அதுதான் கைஸ் பாஸ்வேர்டாக இருக்கணும். எனக்கு ஒரே ஒரு பாஸ்வேர்டு மட்டும்தான் இப்போ ஞாபகம் இருக்குது. என்ன பாஸ்வேர்ட்னால் வந்து அங்கே எழுதிச்சு பார்த்தீங்களா கைஸ், க்ரௌன் சைல்டு கேர் கிட்ட அங்கே இருந்த பாஸ்வேர்டு ஒர்க் எடுத்து கைஸ். சூப்பர். அந்த பாஸ்வேர்டு தான் அந்த நம்பர்னு போய் கரெக்டாக பார்த்துக்கலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்ச அந்த நம்பராக தான் இருக்கணும். ஓகே, லுக்கிங் ஆஃப்டர் லிட்டில் மான்ஸ்டர் சின்ஸ் 1895. ஓகே கைஸ், அதுதான் கைஸ் கோடு. ஓகே, இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து லாக்ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மெயில் வந்திருக்கான். பார்க்கலாம் கைஸ் என்ன மெயிலுன்ட்டு. ஓகே, மெயிலு, இட்ஸ் ஏ ஃபஸ்ட் டே. இதில் என்ன தெரியுமா கைஸ் போட்டிருக்காங்க, ஜாயின் பண்ண சொல்லி சிக்னேச்சர் போட சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்ட்ராக்ட் பிரிண்ட் பண்ணியாச்சு. இந்த மிஷின் கோளாறான மிஷின் போல் கைஸ், நிறைய பேப்பர் வந்துச்சு. சைன் யுவர் கான்ட்ராக்ட்னு காட்டுது. ஓகே, கான்ட்ராக்ட் மேலே இருக்கா கைஸ். ஓகே, நான் இது தெரியாமல் நிறைய பேப்பர் இருக்கே, கீழே வந்து எடுக்கலான்னு நினச்சேன். ஓகே, இது வந்து ப்ராக்ரஸ் சார்ட் ஒன்று கூட இல்லை மரத்தில். இது ஸ்டாஃப் ரூம், ஆனால் லாக்கில் இருக்குது கைஸ். ஓகே, இதை சைன் பண்ணணுன்னா அங்கே பென் இருக்குது, முன்னாடியே பார்த்தாச்சு. அங்கே போய் பென் எடுக்கணும். ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க கைஸ். நான் கூட வந்து இந்த பென் எடுத்து இங்கில் தெளிக்கணும்னு பார்த்தேன், இங்கில் தெளிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு கேர் ஆச்சில் கொடுக்கணுமா கைஸ்? அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே தான் கைஸ் இருக்குது கேர் ஆச். இது ரிசப்ஷன். ஓகே, இங்கே இருக்குது கைஸ் கேர் ஆச். வச்சாச்சு. டேக் யுவர் எம்ப்ளாயி கார்ட். ஓகே கைஸ், எடுத்துக்கினாச்சு. கிளாக் இன்ல வந்து மிஷினில் வந்து இந்த எம்ப்ளாயி கார்டு வைக்க சொல்கிறாங்க கைஸ். ஓகே, எப்பயும் போல் இந்த குட்லி சாத்தான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கான். வீடு இல்லை, இது ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு சின்ன பசங்களாம் வளர்க்குற இடம் மாதிரி இருக்குது கைஸ். ஓகே, சைல்டு கேர், ஃபீடிங் ப்ளே வித்தும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ப்ளே வித்தும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம். ஓகே கைஸ், க்ரௌன் சைல்டு கேரில் வந்து நம்மளுக்கு முக்கியமான வேலை வந்து இவனை வந்து என்டர்டெயின் பண்ணுறதான் கைஸ். அதனால் வந்து இவங்க கூட விளையாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டாய்ஸை ப்ரொவைடர்னு கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, இவனோட வந்து இந்த ட்ராம்ப்லைனுக்கு தூக்கி போட்டு விளையாடுவோம். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் மிஷின் காட்டும். ஓகே, அங்கே ஏதோ ஒரு மிஷின் இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு இவன் விளையாடுறதுக்கு விடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மிஷின் என்னென்னு போய் பார்க்கலாம் கைஸ். ஓகே, நாப்கின்ஸு, அதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறது தான். இது வந்து எவ்வளோ விட்டுறாங்க கைஸ், ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, தெரில. ஓகே, பேபி சேஞ்ச் பண்ணுறது வந்து அந்த பக்கம்னு போட்டிருக்காங்க. இவனை தூக்கிட்டு இவன் கூட விளையாடணுமா கைஸ். ஓகே, மறுபடியும் தூக்கி போடுவோம். ஐயோ, என்ன பறந்துட்டான் இவன், வேறு கத்துறானே. சரி, ஓகே கைஸ், ஃபீட் த பேபின்னு போட்டிருக்காங்க. ஃபைண்ட் பாட்டில். ஓகே கைஸ், இங்கே ஏதோ கராஜ் மாதிரி இருக்குது, திறந்து பார்ப்போம். லாக்குடாங்க கைஸ். ஓகே, இது திறக்க முடியல. இங்கே ஒரு ட்ராம்ப்லைன் இருக்குது, இது அப்புறமா திறந்துக்கலாம் கைஸ். இப்போ நம்ம போயிட்டு அவனுக்கு வந்து பாட்டில் தேடணுமா. ஓகே, பாட்டில் எங்கே இருக்கும்? மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், எப்போயும் மேலே தான் இருக்கும். ஆமாங்க கைஸ், அங்கே மேலேன்னு எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய் பார்த்துலாம் கைஸ். ஏதோ நாட்டி கார்னு போட்டிருக்கு, ஆனால் போக முடியல, லாக்டவுன் காட்டுது. ஓகே, சுற்றி போயிட்டு இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும். ட்ராம்ப்ளின்னு அவனை படுக்க வைக்கிற இடம் இங்கே தான் கைஸ் இருக்கணும். ஆமாம், இங்கே தான் இருக்குது. ஓகே, பாட்டில் எடுத்துக்கினாச்சு.
இப்படி கீழே போனோம்னா லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஸ்லைட் பண்ணுற இடம் மாதிரி இருக்குமே கைஸ். போன எல்லாம் நான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இங்கே ஏதோ ஸ்லைடிங் இடம் மாதிரி இருக்கும். இப்போ அது இருக்கிறா இல்லையான்னு பார்க்கலாம் கைஸ். இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இதுக்கு அட்வான்ஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. சரி, கொடுத்தா கொடுக்கட்டும். ஓகே கைஸ், இந்த பாட்டில் எடுத்து அவனை ஃபீட் பண்ணோமா? எங்கே இருக்கான்னு தெரியலையே. அச்சோ, எங்கே போனா? பவர் யூஸ் பண்ணி எங்கேயாச்சும் மாயமாக போயிட்டானோ தெரியலையே கைஸ், எங்கே போனான்ட்டு. இங்கே எங்கேயாச்சும் நம்ம உள்ளே தூக்கி போட்டோமான்னா ஞாபகம் இல்லை. ஓகே கைஸ், அங்கே வெளியில் இருக்கான். இப்போ பாட்டில் காணுமே. அவங்க அடித்த பாட்டில் கிடைக்க மாட்டேங்குது. அவனை தேடி போய் பாட்டில் எங்கேயோ தூக்கி போட்டு எப்படியே கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, இப்போ அவனை ஃபீட் பண்ணிட்டு, ஆடா பாய், எப்பயுமே இந்த மாதிரி தான் கைஸ் பண்ணுறான். இவனை எங்கேயா தூக்கி போட்டுருமான்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தானே இது கேம் ஆட வரோம். ஓகே, என்ன இதுலேருந்து எடுக்க முடியலையே. என்ன சொல்கிறேன்னா, சேஞ்சிங் டேபிளில் போட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதாங்க சேஞ்சிங் டேபிளாக இருக்கணும். போட்டாச்சு. ஆமாங்க இஸ் கரெக்ட், அதுதான் சேஞ்சிங் டேபிள். ஓகே, எடுத்து இவனை மாற்றினோமா? ஓகே, என்னென்ன வேலைலாம் செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு கேம் ஆட வந்து. ஓகே, இவனை வந்து எவல்யூட் பண்ண சொல்கிறாங்க இஸ். ஓகே, என்ன மிஷின் மாதிரி ஏதோ ஒன்று மாட்டிச்சு அவன் தலை போயிட்டு. இப்போ என்ன பண்ணும்? ஓகே, யூஸ் லிவர். ஃபஸ்ட்டு அந்த வாட்டி நான் வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி இந்த கேம் ஆடணும்னு சொன்னேன் கைஸ். அப்போ கூட வந்து இதெல்லாம் வரல. ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்தேன். அதான் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த கம்ப்யூட்டர் போய் லாகின் பண்ண தெரியுமா கைஸ், அது வரைக்கும் தான் நான் வந்தேன். ஓகே, இப்போ இந்த வாட்டி தான் வந்து இந்த மிஷின்குள்ளெல்லாம் வரும். இது மிஷினே ரொம்ப கடுப்பேற்றுது. நானும் போடுறேன் வந்து தப்பாகவே போடுறேன். அதனால் வந்து இந்த மிஷின் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால தான் கைஸ் இந்த இடத்துல வந்து ஸ்பீட் பண்ணிட்டேன் வீடியோவை. ஓகே, இப்படி ஒரு வரையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கரெக்டாக போட்டேன் கைஸ். என்னடா இவன் கோழி வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணிருக்காங்க. ஆமாங்க கைஸ், கிரில் சிக்கன் சுற்றி ஃப்ரை பண்ணுறாங்க. ஐயோ, இவங்க ஒரு பேயாயிரம் மாறுறாங்க கைஸ். இந்த மிஷினில் இவங்களை என்ன பண்ணுறாங்க? எவல்யூட் த பேபின்னு சொன்னாங்க. இவனை எவல்யூட் எப்படி பண்ணுவாங்க? இதான் படிப்பு விஷயமா இருந்தால் எப்படி மார்க்குன்னு சொல்லுவாங்க. இவனை என்ன மிஷினில் போட்டு வறுக்கிறாங்க. ஓகே, இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்க? ஆஹா, கரண்ட்டு ஷாக்கி பாவம் மாட்டிக்கினான் இந்த இடத்துல வந்து. அவன் வந்து அங்கேயே வந்து எங்கேயாவது இருந்திருந்த கூட தப்பிச்சிருக்கலாம். இப்போ இங்கே கரண்ட்டு ஷாக்லலாம் மாட்டிக்கினான் பாவம். சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ இன்னொரு ஏதாவது கோடு போடணும் போல். என்ன கேஸ், எங்கேயும் உள்ளே போயிட்டான், கருப்பான இடத்துக்குள்ளே போயிட்டான். இதெல்லாமே ஆடுது. என்ன தரையோட பூகம் ஏதாவது வருதா என்ன? ஓகே, இவன் காணுமே. டேக் டு பெட்டுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இவனை வந்து எடுத்துகிட்டு போனோமா கேஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவன் இன்னும் ரெடி ஆகலையா, அதனால் வந்து அப்ஸ்டேர்ஸ் போயிட்டு அவனை வந்து பெட்டில் படுக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் காட். ஓகே, இப்போ அவனை போயிட்டு இங்கே தூக்கி போட்டு நம்ம வந்து கிளாக் அவுட் பண்ணிடலாம் கேஸ். ஆமாம், கிளாக் அவுட் தான் பண்ணணும். இன்செர்ட் எம்ப்ளாயி கார்டு அட் ட்ராக். ஓகே கேஸ், ரேக்கில் வைக்கணுமா கார்டு. நீங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ரேக்கில் வச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம் கைஸ். ஆட் ஸ்டிக்கர் டு த பிரான்ச் ஆஃப் ப்ராக்ரஸ் ட்ரீ. ஓகே கைஸ், வச்சாச்சு. கோ ஹோம், அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்மள வந்து மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. என்னடா இது, வெளியில் போகக்கூட இல்லை, அதுக்குள்ளே முடிஞ்சு. ஓகே, நியூட்ரிங் க்ரோத் எவ்ரிடே. அப்போ வந்து இவனை வளர்க்குறது கைஸ் நம்ம வேலை. ஓகே, ஃபைண்ட் பேபி. நேற்று வந்து நம்ம எங்கே அந்த காட்டில் தான் இவனை படுக்க வச்சுட்டு வந்தோம். இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நேற்று வந்து ஏதோ நடந்துச்சாங்க கைஸ், அதனால் வந்து அவன் நாட்டி கார்னரில் போட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால் போயிட்டு நாட்டி கார்னரில் போயிட்டு அவனை வந்து எடுங்கன்னு சொல்கிறாங்க. எடுங்கன்னா வெளில கொண்டு வாங்கன்னு அர்த்தம். ஓகே, எங்கே தாங்க இருக்கான், உட்கார வச்சுருக்காங்க. என்ன பண்ணன்னு தெரில. நேற்று நைட்டு ஏதோ சம்பவம் பண்ணி விட்டானா, அதனால் வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க. ஓகே, இப்போ வந்து வெளில எடுத்துகிட்டு போவோம் கைஸ். அதுக்கேண்ட முகம் இவ்வளோ பாவமாக வச்சுருக்காங்க கைஸ். ஓகே, ஃப்ளவர் பில்லோவில் வந்து இவனை உட்கார வைக்கணுமா கைஸ். ஓகே, உட்கார வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கதை சொல்லலாமா? இது பார்ட் 1ல் நான் வர மாதிரியே ஞாபகம் இருக்குது. ஆக்ட் 1ல் இவனை படுக்க வைப்போம். இப்போ உட்கார வைக்கிறான். சரி, ஓகே. இப்போ வந்து அவன் வந்து மாயமாக மறைச்சிட்டான் கைஸ். இவன் எங்கே போனான்னு எனக்கு தெரில. ஓகே, தேடுவோம். ஓகே கைஸ், அந்த கராஜ் மாதிரி இருக்கிற இடத்துல இருக்காங்க கைஸ். என்ன பண்ணுறேன்னு தெரில. கதவுக்கிட்ட என்னடா பண்ணுறேன், இவ்வளோ கோபமாக வேறு பார்த்துருக்கான். வா வந்து உட்காரு. ஐயோ, கதை சொல்லலான்னு கொண்டு போனால் வந்து கதையை கேட்க இவனு பிடிக்கல போலியே. நான் என்ன பண்ணது, இவன் வரவே இல்லை கைஸ். அதனால தான் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னு சொல்லி வந்து ஃபாஸ்ட்டில் போட்டேன்.
ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. நானே இப்போ உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். சரி, மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு எதுவுமே வந்து அவங்க அப்ஜெக்டிவ் வேறு எதுவுமே தரலையா. சரி, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணேன் கீஸ். கரெக்டாக போய் மாட்டிக்கினா உள்ள. சரி, காப்பாற்றி விடுமேன்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையில் தூக்கி விட்டா நம்மளுக்கே சம்பவம் செஞ்சு விட்டான். ஐயோ, கீழே தள்ளி விட்டாங்க. சரி, ஏதோ போனால் போட்டோன்னு சொல்லி நானும் விட்டேன். இப்போ என்ன திரும்ப சொல்கிறாங்க, கேட்ச் த பேபின்னு சொல்கிறாங்க. எனக்கு போனோட்டி ஆடு வரைக்கும் வந்து ஞாபகம் இருக்குது. இது வரைக்கும் ஆடினேன். ஓகே, இப்போ இந்த ஆயில் கேன் எடுக்கணும். ஆஹா, கரெக்டாக நம்மளை தள்ளி விட்டாங்க ஆயில் கேன் எடுக்கிறதுக்குள்ளேயே. இதை எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் அவன் வர இடத்துல வந்து போட்டனுக்கோங்க. அவனே சரி கீழே விழுந்துருவான். ஓகே, ஐயோ, ஆயில் ஊற்ற சொன்னேன், நான் இது கீழே போடுறேனே. ஓகே, போட்டாச்சு. அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சு கீழே வந்துட்டான். இப்போ அவன் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் சொல்ல வைப்போமா. இந்த மாதிரி பிஹேவியர் வந்து நம்பிக்கையானதான். அதனால் வந்து இவனை வந்து எவல்யூஷன் பண்ண சொல்கிறாங்க இமீடியட்லி. அதாவது சீக்கிரமாக இப்போ எவல்யூஷன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இந்த வாட்டி இந்த மாதிரி உள்ளே போட்டு இப்போ பின்கோடெலாம் கரெக்டாக போட்டுருவானுங்க. இவன் எரிஞ்சிருவான். ஓகே, இப்போ எதுக்கு அந்த பின் போடுற எடுத்துட்டேன்னா அது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதனால் அது கூட எடுத்துட்டேன். ஓகே, இவனுக்கு கிரில் சிக்கன் மாதிரி மறுபடியும் ஃப்ரைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன, கரண்ட் ஷாக் தானே, அதுக்கும் கரெக்டாக போடுறேன்டா. இப்படியோ என்னால் தான் ஒன்று எதுவும் பண்ண முடியல. இந்த மிஷின்லேயாச்சும் ஒன்று போட்டு டார்ச்சர் பண்ணுறட்டா, சாகுடா. ஃபஸ்ட்டு பார்ட்டில் செகண்ட் பார்ட்லலாம் உட்கார வச்சு அடிச்சிங்களே, இப்போ சாகுடா. ஓகே, கோடு கரெக்டாக போட்டாச்சு. இப்போ போய் கரண்ட் ஷாக் வாங்கடா. அவ்வளோதான், ரிவெஞ்ச் கம்ப்ளீட்டட். பாவம், ஆனால் மாட்டிக்கினான். இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? இந்த எவல்யூஷன்லாம் பண்ணி ஒன்று என்ன பண்ண போகிறாங்க? ஒருவேளை விற்றுருவாங்களோ? எனக்கு தெரிஞ்சு ஒன்று விற்றுருவாங்கன்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம். மறுபடியும் உள்ளே போயிட்டான். இந்த வாட்டி வெளில எப்படி வருவான்? பொண்ணாட்டி வந்து காணவே காணும். ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தான். என்னடா இவன் பேயா மாறிட்டான். ஐயோ, என்ன பேயா மாதிரி ஓட்டினான் உள்ளே வேறு. ஐயோ, இவன் வேறு காணோன்னா நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே. ஓகே, எப்படியோ வந்துட்டாங்க. இவன் வந்து ரெடி ஆகிட்டானா, இவனை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ரிசப்ஷன் கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆர்டர் லேபிள்ஸ்னு வந்து அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இவனை இங்கே தூக்கி போட்டு கம்ப்யூட்டரில் போயிட்டு ஏதோ மெயில் வந்திருக்கான். அந்த மெயிலில் போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து லேபிள் ஆர்டர் பண்ணணும். கோடு வந்து 1895. ஓகே, இமெயில் வந்திருக்கு, என்னென்னு பார்க்கலாம். எவல்யூஷன் ப்ரெஸ் பண்ணுறேன்னு தெரியாமல். ஓகே, சைல்டு டிஸ்பேட்ச். ஓகே கேஸ், நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு சைல்டு வந்து டிஸ்பேட்ச் பண்ண போகிறோன்னு போட்டிருக்கு. லேபிளை வந்து நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. கேரேஜில் தான் எப்போயுமே லேபிள்லாம் வரும். அதான் எந்த பொருளாக இருந்தாலும் ஆர்டர் பண்ண இதில் தாங்க வரும். ஓகே, இப்போ அவன் மேலே ஃபயர் பண்ணும். ஐயோ, ஃபயர் பண்ணனா தூக்கி போட்டுருனே. ரத்த தூக்கி போடு. ஓகே, இப்போ வந்து அவன் மேலே ஃபயர் பண்ணுமா கீஸ். கன்று கொடுத்தா பரவாயில்ல, ஏதோ ஒரு கார்டை கொடுத்து ஃபயர் பண்ணால் அவனுக்கு எதுவுமே ஆகாது. கன்று கொடுத்தா கூட எதுவுமே ஆகாது போல். சரி, ஓகே கீஸ், அவனை கேரேஜில் போடணும்னு சொல்கிறாங்க. நம்ம நிம்மதிக்கு வந்து சுடுவோம். சுட்டாச்சு. இப்போ அவனை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மிஷினுக்குள்ளே போட்டு எங்கேயாச்சும் பார்சல் பண்ணி அமுச்சு விட்ருவோம். அப்போ நம்ம வேலை முடிஞ்ச கேஸ். பார்சல் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அனதர் பேபி சென்ட் டு வேர்ல்டு. ஐயோ, குவிக்லி க்ளீன் அப் த மெஸ் யூ மேட் இட் த அரைவல், இட் மஸ்ட் பி பர்ஃபெக்ட். ஓகே கீஸ், இன்னொரு புது பேபி வரப்போதாங்க கீஸ். அதனால் வந்து நீ எல்லா மெஸ்ஸும் வந்து இங்கே அந்த டாய்ஸ்லாம் கீழே கிடக்குது கைஸ், அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவன் வரது வந்து பர்ஃபெக்டாக இருக்குமா. ஏன்டா அவன் வரதே சாபக்கேடு, இதில் பர்ஃபெக்டாக வேறு இருக்குமாடா. சரி, போகட்டும். ஓகே கேஸ், இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இது கூட வந்து நான் ஃபாஸ்ட்டில் போட்டேன், ஏன்னா இது கூட ரொம்ப லேட் ஆகும். ஓகே கேஸ், அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணுங்க கேஸ். ஏன்னா தெரிஞ்சு இன்னொரு பேபி எப்படி வருவான், அந்த கேரேஜ்குள்ளேயே அவங்க போட்டுருவாங்களோ. ஆமாம் கேஸ், எனக்கு தெரிஞ்சு இவங்க மிஷின் வந்து ஒரு பேபியும் அமுச்சுட்றாங்க வெளியில். இப்போ அனதர் பேபின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேபி வந்திருக்குன்னு அர்த்தம், வெளில போயிருக்கு. ஓகே, எம்டி வேக்யூம் கிளீனர் போட்டிருக்காங்க. வேக்யூம் கிளீனர் போயிட்டு எம்டி பண்ணிட்டு எப்படி வருவான்னு போய் பார்க்கலாம் கைஸ். ஓகே, இதுக்குள்ளே போட்டாச்சா. ஓகே, ரெட் கலர் இருக்கிற லைட்டு. ஓகே, ரிப்போர்ட் டு கேரேஜ்னு சொல்கிறாங்க. இட்ஸ் டைம், அதான் வந்து இன்னொருத்தன் வரதுக்கு டைம் ஆகிடுச்சாங்க கைஸ். ஓகே, கேரேஜ் அந்த பக்கம் இருக்குது. இது வந்து கிளாக் இன். ஓகே, கேரேஜ் வந்தாச்சு.
இங்கே ஒரு ப்ளே டிஸ்க் இருக்குது. இது பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா கேஸ் ஞாபகம் வருது, ஆக்ட் 3ல் வந்து நம்ம ஒரு வாட்டி வந்து ஒரு ப்ளே டிஸ்க் எடுத்தோம் தெரியுமா, அவங்க கிட்டேருந்து ஒரு கீ வாங்கு. அதுதான் கேஸ் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, அப்போ அந்த ரெக்கார்டர் எங்கே? ஓ, இங்கே இருக்கு கேஸ். ஓகே, ரெக்கார்டரில் வச்சாச்சு. இப்போ அவன் எங்கேருந்து வருவான்? ஓகே, வெல்கம் டு த நெக்ஸ்ட் அரைவல் ஸ்டாண்டர்ட். ஓய்யோ, என்ன கேஸ் இதுலேருந்து ஏதோ வந்து புகைலாம் வருது பிளாக் கலரில். என்ன இதுக்குள்ளேருந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேருந்து பேபி வரும்னு நினைக்கிறேன் கேஸ். பார்க்கலாம். ஓகே, பிளாக்காகவே இருக்குது. அப்போ அவனோட அறிகுறி தான் இது. வந்துட்டான் கேஸ். என்ன இது, ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கான். ஓப்பன் சீடு, ஓப்பன் கொடுத்து பார்க்கலாம் கேஸ் என்ன இருக்கும் உள்ள. இன்னொரு குட்டி சாத்தா இருக்குது. சூப்பர். அடப்பாவீங்களா, நம்மளோட எக்ஸைட்மெண்ட் வந்து கட்டுப்பாட்டு வச்சுக்கணுமா. ஓகே, இவனை தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டில் தூக்கி போடணுமா, அதுக்கப்புறம் நீங்கள் கிளாக் அவுட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னொருத்தனை வேறையா, ஃபஸ்ட்டு இன்னும் ஒருத்தனை வந்து பேக் பண்ணி அமுச்சு விட்டாச்சு. இப்போ செகண்ட் இவனுக்கு கூட பேக் பண்ணி அமுச்சு விடணும். இப்போ எத்தனை பேர் தான் வருவாங்க? அனதர் ஸ்டிக்கர் யூ ஏர்ன்ட் பெராப்ஸ் யூ டிசர்வ்டு. ஏன்டா இந்த பண்ணுற வேலைக்கு வந்து சம்பளம் இருக்கான்னு தெரியல கைஸ். ஓகே, கிளாக் அவுட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு இந்த பக்கம் வந்தோம் தெரியல கைஸ். ஓகே, இப்போ வேறு வந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்குமா, அதனால் வந்து டக்குன்னு வச்சுட்டு போகலாம் இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வச்சாச்சு, அவ்வளோதான். வீட்டுக்கு போகணும்டா, வீட்டுக்கு போகணும்டா. ஐயோ, ஸ்டிக்கர் வேறு. இதை ஒட்டிட்டு நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போகிறோம் கைஸ். இதுக்கு மேலே இருந்தால் இந்த வேலைக்கு வர முடியாது. ஐயோ, ஃபோன் கால் வேறு வருதா. சூப்பர். நம்மளுக்கு இன்னைக்கு கடைசி வரைக்கும் வீட்டுக்கு அமுச்சு விட மாட்டாங்க போல். நம்ம வந்து வெறுப்பிடுச்சு. ஏன்னா இன்னொருத்தனையும் பார்த்துக்கணுமா, இன்னும் எத்தனை பேர் தான் வருவாங்க தெரில. அதனால் வந்து டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஐயோ, அவங்க ஃபோன் கால் தானே வர சொன்னாங்க. நான் போயிட்டு கம்ப்யூட்டரெலாம் லாகின் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஃபோன் காலில் வந்து என்ன திரும்ப சொல்கிறாங்க, அனதர் பேபி சிட்டர் வேணுமா கைஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரொம்ப நாளைக்கு இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணாங்க, கொண்டுட்டாங்களோ. சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து பேபி சிட்டர் வந்து அசைன் பண்ணுமா. எட்வர்ட் ஸ்டெம். ஓகே, இவனே அமுச்சு விடுவாங்க கைஸ், யாருன்னு தெரில. என்னன்னா வந்து காமு அதுக்கப்புறம் சாஃப்டாக இருப்பானா. ஓகே, அசைன் பண்ணியாச்சு. இப்போயாச்சும் வீட்டுக்கு போக விட்றாடி. நானும் ரொம்ப நேரமாக வீட்டுக்கு போகணும் பார்க்குறேன், போகவே விட மாட்டேங்கிறான் இவங்களாம். ஓகே, வேலை முடிஞ்சு, அவ்வளோதான், போக வேண்டியது தான். ஓகே, என்னடா நேற்று மாதிரி உள்ளே போக முடியல. ஓகே, நாளைக்கு பார்க்குறோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஐயோ, இது லிஃப்ட்டு திறக்க வரை இவ்வளோ லேட் ஆகுது. ஆனால் இந்த வேலைட்டு போனால் நம்மளுக்கு சம்பளமே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து இந்த வேலை கண்டிப்பாக செஞ்சு தாங்க கேஸ் தீரணும். ஓகே கேஸ், நம்ம அடுத்த பாட்டில் வந்து பார்க்கலாம் கேஸ். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.